My name is Prasad. My name is Vidun. இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஷன் பத்தி கத்துக்க போறோம். இப்போ வந்து ஒரு ஹோலை நம்ம எத்தனை பிரிக்கிறோமோ அதுதான் ஃப்ராக்ஷன். நம்ம கலர் அடிச்சுக்கிட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஃப்ராக்ஷன். இப்போ வந்து இது 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம். இது வந்து கலர் அடிச்சிருக்கிறது ரூமேரேட்டர், மொத்தமா இருக்கிறது டினாமினேட்டர். இப்போ வந்து இது போறோம்னா கலர் அடிச்சிருக்கிறது 1 by இப்போ டினாமினேட்டர் வந்து 2 இருக்குது, அதனால 2 போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இது போட்டோம்னா 1 by மொத்தமா எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது, அதனால 4 போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஷன் 1 நியூமரேட்டர் வந்து 1, டினாமினேட்டர் வந்து 3, 1/3யும் டினாமினேட்டர். இது வந்து இது நியூமரேட்டர் வந்து 4 இருக்குது, டினாமினேட்டர் வந்து 8 இருக்குது. இது வந்து ஆஃப். ஈக்குவல் ஃப்ராக்ஷன் பத்தி என் ஃப்ரெண்டு இப்ப ஆஃப்னாலும் இப்ப இங்க வந்து 2 பார்ட் இருக்குது, இங்க வந்து 4 பார்ட் இருக்கு. ஆனா இது வந்து பாதி கலர் அடிச்சிருக்கு, இதுவும் பாதி கலர் அடிச்சிருக்கு, அதனால இது 2 ஈக்குவல். இதுவும் அதே மாதிரிதான் 6 பார்ட் இருக்குது, அதனால இங்க 2/4 எல்லாம் எழுதணும். இங்க வந்து 6 இருக்குது, ஆனாலும் பாதி இருக்கிறதால இதுவும் ஆஃப்னு சொல்லலாம். 3/6 எழுதலாம். 1/2னாலும் 2/4 தானும் 3/6னாலும் எல்லாம் ஈக்குவல் ஃப்ராக்ஷன் தான். மூணுமே ஒண்ணுதான் சொல்லி தருது. இப்ப வந்து இது வந்து 6 பார்ட்ஸ் இருக்குது, ஆனா இது வந்து ஃபுல்லா கலர் வச்சிருக்கு. அப்படின்னா 6/6 கொடுக்கணும். இது வந்து ஒரு ஹோல், நம்ம ஒரு ஹோல்னு சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம். இது வந்து 6 இருக்குது. இப்போ வந்து 6ல 5 கலர் அடிச்சிருக்கு, 1 கலர் அடிக்கல. அப்படின்னா 5/6 எழுதணும். TLM வச்சு ஃப்ராக்ஷன் கத்துக்கலாம். அதனால தேங்க்யூ.